உலகிலேயே எதிர்கொள்வதற்கு மிகவும் கடினமான பவுலரான பும்ரா அங்க மட்டும் வந்துடக்கூடாது. டூ பிளஸஸ். இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ரா உலகின் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். 2016ஆம் ஆண்டு அறிமுகமான அவர் வித்தியாசமான ஆக்ஷனை வைத்து எதிரணிகளுக்கு சவாலை கொடுத்து வருகிறார். இந்தியாவுக்காக 3 விதமான கிரிக்கெட்டிலும் சுமார் 10 வருடங்களாக விளையாடி வரும் அவர் நிறைய வெற்றிகளில் பங்காற்றி வருகிறார். குறிப்பாக 2024 உலக கோப்பையில் தொடர் நாயகன் விருது வென்ற பும்ரா இந்தியா 17 வருடங்கள் கழித்து சாம்பியன் பட்டம் வெல்ல உதவினார். அதேபோல வித்தியாசமான ஆக்ஷனை வைத்துக்கொண்டு அவரால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என்று பலரும் கணித்தார்கள். இருப்பினும் 2018இல் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் அறிமுகமான ஜஸ்பிரித் பும்ரா சிறப்பாக விளையாடி இன்று ICC தரவரிசையில் உலகின் நம்பர் 1 பவுலராக ஜொலித்து வருகிறார். கடந்த பார்டர் கவாஸ்கர் தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட்ட ஜஸ்பிரித் பும்ரா 32 விக்கெட்டுகள் சாய்த்து இந்தியாவின் வெற்றிக்கு போராடினார். அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 20க்கும் குறைவான சராசரியில் 200 விக்கெட்டுகள் எடுத்த முதல் பவுலர் என்ற உலக சாதனையை அவர் படைத்தார். அதனால் பும்ரா உலகின் நம்பர் 1 பவுலர் என்று வாசிம் அக்ரம் போன்ற பல ஜாம்பவான்கள் பாராட்டினர். அது மட்டுமின்றி IPL போன்ற T20 தொடர்களிலும் அவர் அனைத்து நேரங்களிலும் துல்லியமான யார்க்கர் பந்துகளை வீசி வெற்றியை பறிக்கக்கூடிய திறமையை கொண்டுள்ளார். அதனால் பும்ரா இந்தியாவுக்காக விளையாடுவதற்கு அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என்று விராட் கோலி 2024 T20 உலகக்கோப்பை வென்ற பின் தெரிவித்ததை மறக்க முடியாது. இந்த நிலையில் உலகிலேயே ஜஸ்பிரித் பும்ரா எதிர்கொள்வதற்கு மிகவும் கடினமான பவுலர் என்று தென்னாப்பிரிக்கா முன்னாள் கேப்டன் பாப் டு பிளஸஸ் தெரிவித்துள்ளார். அதனால் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் SA20 தொடரில் விளையாடுவதற்கு அவர் வந்துவிடக்கூடாது என்றும் டு பிளஸஸ் கலகலப்பாக தெரிவித்துள்ளார். ஏனெனில் தங்களுடைய சொந்த ஊரில் பும்ராவை வெற்றிகரமாக எதிர்கொள்வது தமக்கு கடினமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதுபற்றி மும்பையில் நடைபெற்ற SA20 இந்தியா நிகழ்ச்சியில் அவர் பேசியது பின்வருமாறு: பும்ரா உலகிலேயே எதிர்கொள்வதற்கு மிகவும் கடினமான பவுலர். எனவே அவர் SA20 தொடரில் விளையாடுவதை நாம் பார்க்க மாட்டோம் என்று நம்புகிறேன் என கூறினார். இதைத் தொடர்ந்து பும்ரா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.